ஹை சுகா. ஸோ மை சீனியர் நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்துட்டேன். பட்டு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்கா பிடிக்கலையாடா? ஏன்னா இந்த எஃப்எஃப் நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பட்டு யாருமே கேட்கல. அதனால தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இது பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி நான் அப்படியே டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ப்ரைவேட்டில் போட்டுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவாடா? வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் இதோடு முடிச்சிருந்தோன்னா, நம்ம ஜங்குக்கையும் ஜிமினையும் வந்து அவங்க வந்து வேறு நாட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம பாய்ஸ் 5 பேரையும் வந்து அவங்க மாஃபியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு ரகசியமான பிளேஸ்க்கு அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஜங்குக்குனாலேயும் சரி டேனாலேயும் சரி பேசியிருக்கவே முடியாது. அதோடு முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜிமின் தான் அப்படியே திருட்டு முறை முடிச்சு ஜங்குக்கே பார்க்குறான். ஜங்குக்கா எல்லாத்தையும் வெறுத்து ஓகே அவனுக்கு அவ்வளோதான் நம்மளை பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து அவங்க அப்பா கூட போய் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காருடா. ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தான் ஜங்குக் என்னடா எல்லா எக்ஸாம்லாம் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆப்பா நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்கிறாருடா. அவங்க அப்பாவும் சரி ஓகே உங்களுக்குலாம் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அப்படியே போயிடுறாங்கடா. அதாவது ஏர்போர்ட்டுக்கு தான் டேரெக்டாக கூட்டிகிட்டு போயிருப்பார். அங்கே போயிட்டு ஜங்குக்காவும் ஜிமினையும் ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஏற்றுறாங்க. ஒரு ப்ரைவேட்டான ஃப்ளைட்டில். அங்கே வந்து ஜிமினோட அப்பா தான் ஜிமின் கேர்ஃபுல்லாக இரு, ஜங்கு கூடயே இரு, வேறு எங்கேயும் போயிடாத ஓகேவா, அது தெரியாத ஊருடா, அதனால் போயிட்டு கொஞ்சம் சேஃபாக இருங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கா ஓகே அங்கிள் நான் பார்த்துக்குறேன் ஜிமினா, நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்கடா. அவங்க வந்து அவங்க சீக்ரெட் பிளேஸ்க்காக போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்கிறக்கோ இல்லை கூட அவங்க வந்து ரிச்சான பசங்க அப்படிங்கிற காட்டிக்கிற மாதிரியே எந்த ஒரு இதுவுமே சிம்டம்ஸ் கூட இருக்காது. அவங்க வந்து நார்மல் ஃபேமிலி கூட சேர்ந்த பசங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் 5 பேரும் போயிருப்பாங்கடா. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங்க்காக போயிருப்பாங்க. அவங்க ஸ்டடீஸ்லாம் முடிச்சிருப்பாங்கடா. ஹையர் காலேஜ்க்கும் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டு கரஸில் போடுற மாதிரி போட்டுட்டு அவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங்கில் வந்து கொண்டு போயிருப்பாங்க அவங்க அப்பா அம்மா. பாய்ஸ் வந்து நல்லா ட்ரெயின்டு பர்சனாக வரணும். வெளியில் வரும்போது இந்த மாஃபியாவில் வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்குது. ஸோ அவங்க வந்து ட்ரெயின்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம டேங் வந்து ஜங்குக்கை ஒரேடியாக மறந்துருப்பார். அப்படியே கொஞ்சம் டேஸஸ் பாஸ் ஆகிருக்கும்டா. இந்த பக்கம் நம்ம தான் டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூம்குள்ளே வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறாருடா. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம டேகும் சுகா வந்து உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. என்னடா மறந்துட்டியா அவனை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து ஆரம் வந்திருப்பார். ஆரம் வந்தோன்னே 2 பேரும் அப்படியே எழுந்திரிச்சுன்ட்டு இல்லை ஹயாங் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் நார்மலாக தான் இருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறாங்கடா. ஜூமினும் நம்ம டேவும் சொல்கிறாங்க. அப்போ ஆரம் தான் டே நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஹயாங் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஏன்னா ஒரு 3 இயர்ஸ் பக்கம் பாஸ் ஆகிருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாது. அவங்க செப்ரேட்டாக ஒரு தனி வில்லாவில் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கிளாஸஸும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கும். எக்ஸாம் முதல் கொண்டு ஆன்லைனில் தான் பண்ணணும். ஆனால் ப்ராக்டிஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸ், கன் ஷூட், பாக்ஸிங் அந்த மாதிரி நிறையா அவங்களோட வந்து ட்ரைனிங் வந்து போயிட்டுருக்கோம். அதனால தான் இப்போ வந்து ஆரம் கேட்குறாரு. அப்போ தான் இல்லை ஹயாங்க அவனை மறக்க முடியல என்னால், எனக்கு இன்னமும் ஒரு மனசில் உறுத்திட்டே இருக்குது, அவனை எப்படா பார்ப்போன்னு இருக்குது ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஆரம் தான் டே ஃபீல் பண்ணாதடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போது தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையை லைட்டாக நாட் பண்ணிக்கிறாருடா. இந்த பக்கம் ஜங்குக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து அப்படியே ஸ்கூல் லைஃப்லாம் அப்படியே முடிச்சுட்டு அவர் வந்து நெக்ஸ்ட்டு காலேஜ் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்ருப்பாருடா. லாஸ்ட் அவங்க எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வீட்டில் தான் இப்போ இருப்பாங்க. ஜிமின் வந்து கேட்குறாரு, என்ன ஜங்குக்கா அடுத்து என்ன படிக்கலான் இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போது ஜங்குக் தான் எனக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் சுற்றுறதுலாம் ரொம்ப பிடிக்கும்டா, அதை பற்றி படிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
சரி மச்சான், நானும் அதிலேயே ஜாயின் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் ஊர் சுற்றணும்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் ஊர் சுற்றுவோமா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ கரெக்டாக உள்ளே வந்து நம்ம ஜியான் வந்து என்ட்ரி ஆகுறாரு. அவங்க அப்பாவை பார்த்தோன்னே நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாருடா. நம்ம ஜிமினும் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி அவரும் எந்திரிக்கிறாரு. என்ன அங்கிள் இவ்வளோ தூரம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைப்பா, என்ன பண்ணுறீங்க? அதான் ஸ்கூல்லாம் முடிஞ்சிச்சு, அதான் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. சொல்லிவிட்டு ஜங்குக்கே மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. ஜங்குக் தான், என்னப்பா ஏன்ப்பா இப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ அவங்க அப்பா தான், ஒன்றும் இல்லைடா, என்ன ஆளே கொஞ்சம் மாறின மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைப்பா, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்றாரு. இல்லைடா, என்னது மசில்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் ஏதாவது ஜிம் போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. ஆமாப்பா, எனக்கு ஜிம்மில் தான் வந்து ஒர்க் அவுட், அங்கே அந்த பிளேஸில் தான் எனக்கு பார்ட் டைம் ஜாப் கிடச்சிது. ஸோ அங்கேயே ஜாப்க்கும் சேர்ந்துட்டு அதில் எக்ஸசைஸும் அப்படியே பண்ணிக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ, ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து என்ன படிக்கலான்னு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ ஜிமின் தான், அங்கிள் அது வந்து நாங்கள் டூரிஸ்ட்டுக்கு படிக்கலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போது அவர் வந்துட்டு, ஓ அப்படியாப்பா, சரி ஓகே, அதுக்கு இங்கேருந்து படிக்க முடியாது, உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரிக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து சொல்கிறாருடா. அந்த டிக்கெட் வந்து கொடுக்குறாரு. அப்போது ஜிமின் தான், என்ன அங்கிள் நாங்களே இப்போ தான் டிசைட் பண்ணோம், நீங்கள் என்ன ஆல்ரெடி டிக்கெட்டோடு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. இல்லைப்பா, இங்கே நீங்கள் இருந்தது போதும், நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தகவல் கொஞ்சம் வெளியில் கசிஞ்சிருக்கு, அதனால் இங்கே நீங்கள் இருக்கிறது சேஃப் இல்லை, நீங்கள் கொஞ்சம் அந்த ஸ்டேட்டுக்கு போய்க்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போ அவங்க 2 பேரும் அப்படியே திருன்னு பார்க்குறாங்க. டேய் கிளம்புங்கடா அப்படின்றாரு. சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவசர அவசரமாக அப்படியே திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்கடா. எடுத்து வச்சுட்டு அவங்க அவங்க அப்பா கூடயே போகிறாங்க. இப்போ வந்து நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் போகிறது வந்து யூகேக்கு. ஏன் யூகேன்னு சொல்கிறேன்னா, அங்கே தான் வந்து மற்ற பாய்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அதாவது 5 பாய்ஸுமே அங்கே தான் இருக்காங்க. அவங்க வந்து வில்லா விட்டு வெளியில் வரமாட்டாங்க. ஜங்குக் வந்து அங்கே போயிட்டு ஸ்டடீஸ் காலேஜ் சேர்றதுக்காக அங்கே போகிறாரு. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா நம்ம கிம்முக்கு வந்து தெரிஞ்சிருதுடா. கிம்முக்கு தெரிஞ்சோன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, எதுக்கு அவன் என் பையனை இங்கே அனுப்புகிறான், அவனுக்கு தெரியாதா என் பசங்க இங்கே தான் இருக்காங்கன்னு, அவனோட பசங்களை எதுக்கு இங்கே அனுப்புகிறானுங்க அவங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிம் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு. அப்போ வந்து அவரோட ஃப்ரெண்டு தான், டேய் என்ன ரொம்ப கோவப்பட்டுருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நார்மல் தான், பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. டேய் அது இல்லைடா, அவனுக்கு 2 பேர் தான் லவ் பண்ணுறானுங்கன்னு தெரியும்ல, நம்மளுக்கும் பிஸ்னஸ் ஒத்து வரல, நான் கேட்டதுக்கும் அவன் முடியாது, நானே எல்லாம் பிடுங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். நான் என்னடா பண்ணுறது? நான் இவன் என் பையனுக்கு பிடிச்சிருக்கே, நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அவன் அப்படி பண்ணிகிட்ருக்கான், நான் என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்மை வந்து கேட்குறாருடா. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மின் வந்து சொல்கிறாரு, இல்லைடா அவனுக்கு ஏதோ பயம், நம்மளாம் மாஃபியாஸ், அதனால் அவன் வந்து பையனை இங்கே அனுப்புனா ஏதாவது பையனுக்கு பிரச்சனை ஆகிடுமோன்னு பயப்படுறான்டா, வேறு ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போ வந்து நம்ம கிம் தான், ஏண்டா மாஃபியாஸாக இருந்தாலும் நம்ம பொண்டாட்டிங்களெல்லாம் அப்படி தான் வச்சுருக்கோமா, எப்படி வச்சுருக்கணும்னு தெரியாதா என் பசங்களுக்கு, என்னடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்கடா. இந்த பக்கம் நம்ம பாய்ஸ்க்கு வந்து 5 பேருக்குமே வந்து தெரியாது ஜங்குக்கும் ஜிமினும் இந்த ஊருக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த வில்லாவை விட்டு வெளியில் வந்ததே கிடையாது. அவங்க வில்லாலேருந்து 2 பில்டிங் தள்ளி தான் ஜங்குக்கும் ஜிமினும் தங்குற காண்டோ வந்து இருக்குது. ஓகேவா? இது அவங்க அப்பாவுக்கும் தெரியாது. அங்கே வந்து நம்ம மற்ற பாய்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது, ஒரே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது. அவங்களோட வீட்டுக்கு அந்த வில்லா வந்து கிராஸ் பண்ணி தான் காலேஜுக்கு போகணும். கிராஸ் பண்ணால் காலேஜ். ஓகேவா? அடுத்தது காலேஜ் தான். அவங்கள காலேஜ் விட்டு அந்த வழியாக தான் நடந்து வந்து அவங்க வில்லா அவங்களோட காண்டோக்கு வரணும். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜங்குக்கும் ஜிமினும் அங்கே போயிட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அவங்க 2 பேர் பேசிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஏதாவது பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணணும்டா, அப்போ தான் நம்மளோட எக்ஸ்ட்ரா செலவுக்கெலாம் சரி வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜங்குக்கு வந்து சொல்லிகிட்ருக்காரு. டேய் புழுகாதடா சரியா? எப்போ பார்த்தாலும் அந்த ஜிம்மையே கட்டிட்டு அழுகிறது, சும்மா எக்ஸசைஸ் பண்ணி இங்கே பாரு எல்லா பக்கமும் அப்படி கட்டியாக வீங்கி கிடக்கு. ஓ, முன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில ஜங்குக்கா, ஆனால் மனசெல்லாம் ரொம்ப பச்சை குழந்தையாட்டு இருக்க, ஆனால் பாடியை பாரு பச்சை குழந்தைன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜங்குக்
தான். நான் என்ன பண்ணட்டும்? எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸர்சைஸ் பண்ணி மசில்ஸ் ஏற்றிட்டேன். பட்டு என் மைண்டை என்னால் சேஞ்ச் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜிமின் தான், ஐயோ டேய் இங்கே பாரு, நீ எங்கே போனாலும் சரி தயவு செஞ்சு வாயை திறந்து மட்டும் பேசிடாத, ஓகேவா? முறைச்சிட்டு இரு. முறைச்சி பாரு, அதுலேயே அவங்க பயந்து ஓடிடுவாங்க. வாயை திறந்து மட்டும் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது ஜங்குக் தான் சரி ஜிமியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே காலேஜ்க்கெலாம் வந்து கிளம்புறாருடா. போயிட்டு அங்கே ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ணணும், எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு நடந்து தான் போகிறாங்க 2 பேரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் தான் அவங்களோட ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க கொஞ்சம் பிரேக் டைம் மாதிரி கொடுத்துருப்பாங்கடா. அவங்க வந்து உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜன்னலில் தான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அந்த ரோட் சைடு தானே பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜங்குக்கும் ஜிம்மினும் அந்த ரோடை கிராஸ் பண்ணி போகிறத நம்ம சுகா வந்து பார்த்துட்றாரு. ஏய் ஏய் குட்டி வாண்டு நீயா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஜின் தான் சுகாவை வந்து ஷோல்டரில் தட்டிட்டு என்ன இங்கே பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டேய் அதை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னோட ஃபேஸை திருப்பி காமிக்கிறாரு. ஜின் பார்த்தோன்னா அவருக்கு அவ்வளோ ஷாக்கு. இவனுங்க எப்படிறா இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதான் எனக்கும் தெரில, வா அவனை கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம டயாங்கை வந்து கூட்டிகிட்டு வராங்கடா. கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க. சீக்கிரம் வாடா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க. டயாங்கும் பார்க்குறாருடா. ஜங்குக் தான் வந்து போவார். அதை பார்த்துட்டு இவன் எப்பட்றா இங்கே, ஆனால் என்ன ஆளே மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அதுக்கெலாம் நேரம் இல்லை, இப்போது எப்படி வெளியில் போகிறது அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜெய்ஹூப் தான் எங்கடா போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வராரு. என்னடா அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேரும் திரும்பி அப்படியே பார்க்குறாங்கடா. ஏன்னா கொஞ்சம் ஜெய்ஹூப் கொஞ்சம் சத்தமாக சொல்லியிருப்பார். அதனால் அவங்க 3 பேர் பார்த்துட்டு ஏன்டா கத்துற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஜெய்ஹூப் தான் அப்போது ஒரு சீக்ரெட்டாக போகிறோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேருமே அப்படியே ஒட்டுக்கா தலையாட்டுறாங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம் தான் ஜெய்ஹோப்போட சத்தம் கேட்டால் இங்கே போகிறானுங்க இவனுங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே ரூம்குள்ளே வந்திருப்பார். வந்துட்டு பார்க்குறாரு. அவங்க 4 பேரும் அப்படியே சீக்ரெட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ ஜின் தான் ஆரம் கிட்டே போயிட்டு இங்கே பாரு ஆரம், அவங்க லவ் பண்ணுறான்ல அந்த பசங்க இப்போ தான் இந்த ரோடு கிராஸ் பண்ணி போனாங்க, அதனால் அவங்க பார்க்கறக்கு போயிட்டு வரட்டுமே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போ ஆரம் தான் ஜிம் விளையாடாத, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாயிரும், பொண்ணாக புரிஞ்சுக்கும் ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜின் தான் ப்ளீஸ்டா என் செல்ல குட்டியில் ஆரம்பில் ப்ளீஸ் ரேப் மான்ஸ்டர் ப்ளீஸ்டா டிம்பிள் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாரு. இந்த பக்கம் ஆரம் தான் ஜின்னை பார்த்துட்டே இருந்துட்டு சரி ஓகே நான் ஒரு 1 hour தான் சமாளிக்க முடியும், அதுக்குள்ளே வந்துடணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போது நம்ம டயாங் தான் போதுமே 1 hour போதுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போ ஜெய்ஹோப் தான் நானும் வரேன்டா என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போது அவங்க தான் நீ எதுக்குடா வர அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைடா சும்மா வெளியில் வந்து சுற்றி ரொம்ப நாள் ஆச்சு, அதான் ஒரு ஊர் சுற்றிட்டு வரலாமே அப்படிங்கிறதுக்காக. ஓ அப்படியா, சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் அவங்களாம் இருப்பாங்க, ட்ரைனர்ஸ்லாம் இருப்பாங்களடா. அவங்க கண்ணில் எல்லாம் விரலை விட்டு ஆட்டிட்டு அவங்க அந்த வீட்டு மேலே ஏறி அந்த டெரஸ்லேருந்து மெயின் கேட்டுக்கு போகிற வரைக்கும் ஒரு பைப் லைன் மாதிரி, அதாவது ஒயர் லைன் மாதிரி போகும்டா. அந்த ஒயர் லைனில் அப்படியே தொங்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். அவங்க 3 பேருமே அப்படி தான் போகிறாங்க. இந்த பக்கம் ஆரம்கா தூக்கி வாரி போடுது. அவனாவது கண்ணில் மாட்டிடாதீங்கடா, அவ்வளோதான் அவங்க அப்பாங்க என்னை கஞ்சி காய்ச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க 3 பேரும் போயிட்டு சேஃபாக லேண்ட் ஆயிடுறாங்க. அந்த கீழே அந்த ரோட்டில் வந்து லேண்ட் ஆயிடுறாங்கடா. அதை பார்த்துட்டு வா போயிட்டானுங்க, பத்திரமா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரம் தான் அப்படியே ஜின்னை போயிட்டு அப்படியே கிஸ் பண்ண போகிறாரு. இந்த பக்கம் ஜின் தான் ஐயோ அவனுங்களை வெளியில் போக வைக்கிறதுக்காக நான் மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காருடா. இந்த பக்கம் நம்ம டயாங் தான் போனார்ல, போயிட்டு அப்படியே பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து அந்த காலேஜ்குள்ளே போயிருப்பாருடா. அந்த வீதியில் எங்கேயுமே இருந்திருக்க மாட்டார். அவர் வந்து தேடுறாரு, எங்கே போனான் இவன், இந்த சைடு தானே வந்தான், எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீதியே தேடிட்டு இருக்காங்க அவங்க 3 பேரும். சுகா, டயாங், ஜெய்ஹோப் அவங்க 3 பேர் வந்து அந்த ரோட்டையே அப்படியே அலாசிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த காண்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போயிட்டு செக் பண்ணுறாங்க. இங்கே ஜங்குக் ஜிமின் யாராவது வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அப்போ வந்து அந்த காண்டோவில் வந்து சொல்லிடுறாங்கடா, இந்த மாதிரி இங்கே ஜங்குக்கும் ஜிமினும் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா இவங்க வந்து மாஃபியா அந்த ஏரியாவில் வந்து இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த காண்டோவில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சனால அவங்க வந்து பயத்தில் வந்து சொல்லிடுறாங்க. அப்போ வந்து நம்ம சுகா தான் அப்படி டே கிட்ட போயிட்டு, "டேய் மச்சான், அப்போது 2 பில்டிங் தள்ளி தான் இருக்கானுங்களாம். சரி ஓகே விடு, பார்த்துப்போம்." அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வேலை செய்வாங்கடா, அதாவது இப்போது அவங்க இங்கே தான் தங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்கடா, அவங்கக்கிட்ட வந்து அந்த ரூம் நம்பர்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த ரூம் நம்பர் வந்து கொண்டு வந்து கொடுக்க வராங்கடா. கொண்டு வந்து கொடுக்க வரும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, "சார் அவங்க இந்த காலேஜில் தான் சேர்ந்துருக்காங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் டயாங்க்கா அவ்வளோ ஷாக்கு. "என்ன இந்த காலேஜா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. "ஆமாம் சார், இந்த காலேஜில் தான் சேர்ந்துருக்காங்க. நீங்கள் வேணால் காலேஜ் போனீங்கன்னா நேரடியாக பார்த்தே பேசிடலாமே." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. அவங்க 2 பேரும், "ஓ அப்படியா, சரி போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே போகிறாங்கடா. இந்த பக்கம் ஜெய்கோப் தான், "டேய் டேய் நானும் வரேன்டா ஷுவா, என்னை மட்டும் விட்டுட்டு போகிறீங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. அவங்க வந்து நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் இங்கே சப்மிட் பண்ண போயிருப்பாங்களேடா, அவங்கெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்படியே இந்த காலேஜை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டுருக்காங்க. "நல்லா இருக்குல்லடா இந்த காலேஜு, செம்மையாக இருக்குது." அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்கடா. இந்த பக்கம் 3 வருஷம் கழித்து டயாங் தான் ஜங்குக்கை பார்க்க வர அந்த ஆர்வத்தில் வந்து அப்படியே ஓடி வராரு. கரெக்டாக அவங்க முன்னாடி தான் வந்து நிற்கிறாரு. அவங்களும் வெளியில் வர்றக்கும் நம்ம டயாங் அப்படியே அந்த காலேஜ் வாசலில் போய் நிற்கிறக்கும் சரியாக இருக்குது. 2 பேரும் அப்படியே ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. டயாங்கும் ஜங்குக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் நின்றுட்டு ஒருத்தர் அப்படியே பார்த்துட்ருக்காங்கடா. அப்போ கரெக்டாக டயாங்கை கிராஸ் பண்ணி யூங்கி தான் போகிறாரு. அப்படியே ஓடி போயிட்டு ஜிம்மினை போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, "ஐயோ என் செல்லக்குட்டி இங்கே தான் இருந்தியா, நான் உன்னை பார்க்கவே இல்லை பார்த்தியா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினோட ஃபேஸ்லாம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மின்க்கா அவ்வளோ ஹாப்பி. ரொம்ப நாள் கழித்து சுகா பார்த்துட்டோம், எங்கே இருக்கான் எப்படி இருக்கான்னு கூட தெரியாமல் இருந்தோம், இப்போ பார்த்துட்டோம், பேசிட்டோம், அவனை ஹக் பண்ணியிருக்கான், நம்ம முன்னாடி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மின்க்கும் அப்படி தான். அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க 2 பேரும் சீக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்கடா. அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் டே தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, "இங்கே நில்றா" அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக் தான் அவரை பார்த்தோன்னே அப்படியே ஓட ஆரம்பிச்சிருப்பார். டே தான் அப்படியே பின்னாடியே ஓடுறாரு. ஜங்குக் பின்னாடியே ஓடுறாரு. ஓடிட்டுருக்கும்போதே அவர் மைண்டில் ஓடிட்டுருக்கு, "என்ன இவன் இவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டுருக்கான், எப்புட்றா?" அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா ஸ்கூல் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பையன், ரொம்ப லீனாக தான் இருப்பார். அவ்வளோ ஸ்பீடாலாம் ஓட மாட்டார். அதனால் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. "இப்படி மசில் பாடிலாம் வந்துச்சு." அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஜங்குக் தான் ஓடி போயிட்டு ஒரு கிளாஸ் ரூம் முன்னாடி, அந்த ரூம் வந்து பூட்டியிருக்குடா, அதனால் அந்த கார்னரில் போயிட்டு அப்படியே பயத்தோடு அப்படியே ஒளிஞ்சு நின்றுக்கிறாரு. இப்போது டே தான் அப்படியே பக்கத்தில் போயிட்டுருக்காருடா. "என்ன என்னை பார்த்து பயந்து ஓடிட்டேன்னா எல்லாம் சரியாக போயிடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே ஜங்குக் பக்கத்துலேயே வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜங்குக் தான், "இங்கே பாருங்கள், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் பக்கத்தில் வந்தீங்கன்னா நான் அடிச்சிடுவேன். எனக்கு பாக்ஸிங் தெரியும், நான் அடிச்சிடுவேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. "அடிப்பியா? ஓ பாக்ஸிங் தெரியும், எங்கே பழகுனீங்க சாரு?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கா, அது 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 வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கையெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. அப்படியே வந்து பார்த்துட்ருக்காருடா. இந்த பக்கம் டே தான், பாடி தான்டா நல்ல மசில் பாடியே இருக்குது, ஆனால் உள்ளே இருக்க கேரக்டர் ஆகலைடா, நார்மலாக தான் இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கை டச் பண்ணுறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. "விடுங்க, தொடாதீங்க, விடுங்க, என்னை டச் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டேயோட ஹேண்டை அப்படி தட்டி விட்டுட்டுருக்காரு. "ஏன்டா நான் டச் பண்ணேன் என்னடா இப்போது?" அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே டே வந்து அவரோட பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜங்குக் தான், என்னை விட்டுட்டு போனீங்கல்ல, இப்போ மட்டும் எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன மறுபடியும் என்னை டச் பண்ணணுமா, அதுக்கு தான் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. இந்த பக்கம் டே தான், "ஏய் என்ன பேசுகிற, என்னடா பேசிகிட்ருக்க, நானே ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை பார்த்துருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலில் பேச வந்தா நீ என்னடா பேசிகிட்ருக்க, ரொம்ப ஓவராக தான் பேசுகிற, இந்த வாய் தானே பேசுது." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. ஜங்குக்கா, விடு விடு விடு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிகிட்ருக்காருடா. இந்த பக்கம் டீ தான், "இங்கே பாரு, ரொம்ப வாயடிக்காத,
இல்லை வாய் அடிப்பேன், இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன்னா இந்த லிப்ஸ் இருக்குல்ல கடிச்சு சாப்பிட்ருவேன். புரிஞ்சுதா? அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே ஐஸ் எல்லாம் வியர்டாகுது. அவர் அப்படியே டேவை வந்து புஷ் பண்ணுறாருடா. பட் அவரால் புஷ் பண்ண முடியல. இந்த பக்கம் டேவும் அவரோட ஸ்ட்ரென்த்தையும் சேர்த்தி வச்சு அப்படியே நிற்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு தான், என்னவன் நம்மளை விட ஒல்லியாக தானே இருக்கான், பின்னாடியே போல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. என்னடா பின்னாடி போகலன்னு தானே பார்க்குற அப்படிங்கிற மாதிரி டேய் வந்து கேட்குறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு தான், என்ன மைண்டில் நினைக்கிறதெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காருடா. அப்புறம் டீ தான், இங்கே பார் நான் உன்னை விட எக்ஸ்பர்ட், புரிஞ்சுதா? நீயாவது பாக்ஸிங் தான், ஆனால் நான் கராத்தே, கும்ஃபோ, அப்புறம் பிளாக் பெல்ட்லாம் வாங்கிட்டேன் தெரியுமா கராத்தேல. அப்புறம் வந்து பார்த்தேன்னா நிறைய ஃபைட்டிங் ஸ்கில் தெரியும்டா, வேணவா ஏன் ஃப்ரீயாக இருக்கும்போது உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் போகணும், நான் காண்டோவுக்கு போகணும், இல்லைன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சிடும், அப்பா திட்டுவார் அப்படின்றாரு. ஓ காண்டோவுக்கு போவியாம்மா வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை வந்து ஹிப்போட சேர்த்த மாதிரி பிடிச்சிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வராருடா. வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம யூங்கியும் ஷுகாவும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. வந்து ஷுகாவோட தலையில் தட்டிட்டு, டேய் போதும்டா, இது ரோடுடா, ஐயாண்டா கொஞ்சமாவது விட்டு வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கடா. 4 பேரும் போகிறாங்க. இந்த பக்கம் ஜெய்ஹோப் தான் அவர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. டே தான் ஜெய்ஹோப் கிட்ட வந்துட்டு, என்னடா என்ன ஆச்சு, எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை மச்சான், நீங்கள்லாம் உங்கள் ஆளை பார்த்துட்டீங்க, எனக்குன்னு ஒரு ஆள் இருக்கான்டா, அவன் என்ன ஆனானே தெரில, அவன் பாட்டுக்கு அவன் அந்த ஊரில் இருக்கான், நான் இந்த ஊரில் இருக்கேன், ஏழை வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரிலையடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அப்போ டே தான், இங்கே பார் அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் அப்படிங்கிறாரு. அப்போ கரெக்டாக பின்னாடி ஒரு சவுண்டு, ஜெய்ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. ஜெய்ஹோப் தான் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அங்கே வந்து அவரோட லவர் வந்து ஷாம் நின்றுட்டுருப்பாருடா. அவரை பார்த்தோன்னே ஜெய்ஹோப்க்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடும். ஓடி போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. டேய் நீ எப்படிறா இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃபோர்ஹெட்லாம் போயிட்டு கிஸ் பண்ணிவிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த ஷாம் தான், இல்லை ஜெய்ஹோப் எனக்கு வந்து அங்கே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. ஜெய்ஹோப்க்கு அவ்வளோதான், கையில் பிடிக்க முடியல ஆளை, அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம தான், இவனுங்க எங்கே போய் தொலைஞ்சானுங்க, ஒரு ஃபோனு கூட இல்லை அவனுங்கிட்ட, எப்படி நான் காண்டாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அப்போ ஷுவாக்கு தான் என்னமோ ஒரு மண்டையில் லைட் எரிஞ்ச மாதிரி, டேய் டயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. என்னடா டேய் நம்மளுக்கு 1 ஹவர் தானடா டைம் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாண்டா 1 ஹவர் தான்டா டைம் கொடுத்தான், இப்போது டைம் என்ன அப்படின்றாரு ஷுகா. அப்போது டே தான், டேய் ஆல்ரெடி 1 ஹவர் ஆச்சுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து சொல்லிகிட்ருக்காருடா. அப்போ ஜெய்ஹோப் தான், 1 ஹவர் ஆச்சா, ஐயோயோ நான் ஏழை இப்போ தான் பார்த்துருக்கேன், ஐயோ ஷியாம் என்ன ஷியாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டீ தான் அப்படியே ஜங்குக்கு இழுத்து அப்படியே லிப்பில் ஒரு ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே ஓடுறாரு. இந்த பக்கம் ஜேகேக்கு தான் ஒன்றுமே புரியல, அப்படியே பேன்னு முடிச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. ஜெமீன் தான் ஜேகே பக்கத்தில் வந்துட்டு, டேய் ஜங்குக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜங்குக்கு தான், அது அவன் இப்போ என்ன பண்ணான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உன்னை கிஸ் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின் வந்து சொல்கிறாருடா. அப்போது ஜங்குக் தான், அவன் எதுக்கு என்னை கிஸ் பண்ணான், அவன் தான் என்னை வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டான்ல, அப்புறம் எதுக்கு வந்து என்னை கிஸ் பண்ணான், அவன் என்னை மறந்துட்டு இப்போ 3 இயர்ஸாக இருக்கான்ல, அதுக்கு எதுக்கு அவன் வந்தான் இப்போ முதல்ல என் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காரு. இந்த பக்கம் டேவும் ஷுகா ஜெய்ஹோப் அவங்க 3 பேரும் ஓடி போனாங்களா, மறுபடியும் அந்த ஒயரை பிடிச்சி அப்படியே உள்ளே போயிட்டுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ரணகலமாக இருக்குது, எங்கே போனாங்க இவங்க, ஆளையே காணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாடி கார்ட்ஸ்லாம் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும். எப்படியும் அடித்து பிடிச்சி போயிடுவாங்க, ரூமுக்கு தாண்டா போயிடுவாங்க. அங்கே போய் பார்த்தா தான் அவ்வளோ டென்ஷனாக ஒரு பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே நகத்தை கடிச்சிட்டு இருப்பார். எங்கே போய் தொலைஞ்சானுங்களோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி பயத்தில் உட்காந்துட்ருப்பாரு. பார்த்திங்கன்னா ஜிம் தான் அப்படியே படுத்திருப்பாருடா.
பெட்டில் வந்து படுத்துட்டு பிளாக் ஹேண்டை போட்டு படுத்துட்டு இருப்பார். இந்த பக்கம் ஆரம் தான், இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். டயர்டில் வேற தூங்குறான். சரி ஓகே, இவனை ஒன்றும் சொல்ல முடியாது. ஐயோ டேய் வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருப்பார். வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான்டா போட்டிருப்பாரு, ஷர்ட்லாம் எதுவும் போட்டிருக்க மாட்டார். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம டேய் தான் அந்த ரூம்குள்ளே அப்படியே வந்திருப்பாருடா. வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. டேய் ஆரம், நாங்கள் எங்கள் ஆளுங்களை பண்ண பார்க்க போகிறோன்னு போனோம், சின்ன என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. ஆரம்க்கு அவ்வளோ ஷாக் ஆகிடுது. அப்பா வந்துட்டீங்களாடா, டேய் ஒன்றும் ஆகலைல்ல உங்களுக்கு, இங்கே அவனுக்கு 2 பேர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. அந்தோ இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் வந்து சுகாவும் ஜெய்ஹோப்பும் வந்து நிற்கிறாங்க. அவங்க 3 பேருக்கும் அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அவங்க 3 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்கடா. இந்த பக்கம் ஆரமா அப்பாடா வந்துட்டானுங்க அப்படிங்கிற பெருமூச்சு விட்டுட்டு சந்தோஷமாக அவங்க 3 பேர் கூட பேசிட்டு கேட்டுட்ருக்காரு. என்னடா பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் என்னடா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அவங்க 3 பேரும் அப்படியே வாயை பிளந்துட்டு தான் ஜின்னை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஆரம் தான் என்ன பார்க்குறானுங்க இவனுங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. ஜின் வந்து அப்படியே ஷர்ட்லெஸ்ஸாக இருப்பாருடா. அவர் வந்து செஸ்ட் வரைக்கும் பிளாங்கெட் மூடி இருக்கும். அவரோட ஹேண்டு வந்து ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்காது. அப்படியே நெக்லெல்லாம் பைட் மார்க்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு டேய் என்னடா நடந்துச்சுங்க, எங்கள் லவ்வர்ஸை பார்க்க நான் போனால் இங்கே ஒரு பிட்டு சீனே ஓடிருக்கும் போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் வந்து சொல்கிறாருடா. அப்போ ஆரம் தான், இது உங்கள் லவ்வர்ஸா, டேய் அவங்க லவ்வர்ஸ் தானடா, நீ உன்னோட லவர் எப்படிடா இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது வந்து அவன் வந்தான், பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றாரு. என்னடா சொல்கிற புரியலை அப்படின்றாரு. இல்லைடா அவன் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கானாமா, இவங்க 2 பேர் கூட இந்த காலேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் சொல்கிறாருடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். இந்த பார்ட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கடா ப்ளீஸ் கமெண்ட்டில். அதை வச்சு தான் ஏதாவது டிசிஷன் எடுக்கணும். ஓகேவா, லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ, பாய்.